என்னடா லேட்டு? பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சா தண்டா. சரி சொல்லு. சரி, இந்த ஏசியா கப்பு அட்டவணை பார்த்தேன் நீ? பார்த்தேன். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் இருக்கு. இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டெல்லாம் சில கண்ட்ரிஸ் எல்லாம் ஏன் போடனே தெரியலடா. அதுதான்டா எனக்கும் தெரியல. சரி போனா ஒரு டைம் ஆயிடுச்சோ. ஹாய்ண்ணா. வாடா. சாரி, கொஞ்சம் வரவில்லை, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. உட்கார் வா. இல்லை பரவாயில்ல. சாரு வாடா. என்னன்னு என்னடா? எனக்கு ஒரு டவுட்ண்ணா. என்ன டவுட்டு? ஏசியா கப்ல இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் இருக்காங்க. ஏன் இந்த நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாலாம் இந்த கண்ட்ரிலாம் இருக்க மாட்டாங்க? ஏன் வேர்ல்டு கப்பு தான் இருக்குமா? ஏன் அப்படி? அதுவா, இப்போ நான் உங்க 2 பேர் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கணும். அதாவது ஏசியா கண்டம்னா ஏசியாவை சுத்தி இருக்கிற கண்டம். அதாவது இந்தியாவை சுத்தி என்ன இருக்குது? இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், UAE இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ஏசியா கண்டங்கள். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கண்டத்தை தாண்டி இருக்கு, அதனால அது ஏசியால சேராது. ஸோ ஏசியால இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து நடத்துற டோர்னமெண்ட் தான் ஏசியா கப். இப்போ ஏசியா கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 48க்கும் மேல இருக்கு. அதுல கிரிக்கெட்டை ரெப்ரசென்ட் பண்றது ஒரு சில டீம் தான். ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுல வின் பண்றவங்களுக்கு ஒரு டிராஃபியை கொடுப்பாங்க. அதுதான் ஏசியா கப். வேர்ல்டு கப்னா உலகத்துல இருக்க எல்லா நாடும் சேர்ந்து விளையாடி அதுல ஜெயிக்கிற வின்னருக்கு தான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் வேர்ல்டு கப். இப்போ உனக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணா. ஏசியா கப் எடுத்தோம்னா சிம்பிளா 4 டீம் இருக்கும். இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கும். இப்போ புதுசா 3 டீம் உள்ள வந்திருக்கு. அது என்னென்னு தெரியுமா? UAE, ஜப்பான், நேபாள். இந்த 3 டீம் உள்ள வந்தது காரணம்னா கிரிக்கெட் அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிருக்கு. கிரிக்கெட் ஏன் பிரபலம் ஆயிருக்குன்னு சொல்றேன்னா, அவரு அந்த ஆரா உருவாக்கிட்டார். இப்போ உங்களுக்கு ஆரானா என்னன்னு தெரியுமா? தெளிவா சொல்றேன் சார். விராட் கோலிக்கு முன், விராட் கோலிக்கு பின்னு 2 யுகத்தை நமக்கு இருக்கு. விராட் கோலிக்கு முன் வந்து கிரிக்கெட் பார்க்கறவங்களே கம்மியான ஆட்களா இருந்தாங்க. விராட் கோலி வந்ததுக்கு அப்புறமா கிரிக்கெட்டை விரும்பி பார்க்குற ஆட்கள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் கிரிக்கெட் 2028 ஒலிம்பிக்ஸ் கொண்டு வரலாம்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம். அவர் சாதாரண இந்திய நாட்டில் பிறந்து கிரிக்கெட்டை தான் உயிரா எடுத்து விளையாடி எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு. சத்தியா, நான் சொன்னேன்ல, என்னடா நீ